வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, ஒரு குடும்பத்திற்கு எத்தனை கடன்கள் கிடைக்கும். தமிழக கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான இந்த நகைக்கடன்களுடைய தள்ளுபடி குறித்த முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ ஆராய்ச்சி மூலமாக பார்க்கலாம். திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில் யாருக்கெல்லாம் சலுகை கிடைக்கும், யாருக்கு மறுக்கப்படும் என்பது பற்றிய விரிவான விவரங்களை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், ஒரே குடும்ப அட்டையில் பலமுறை கடன் பெற்றவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாய தேவைக்கான கடன் வாங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாது. சுமார் 8 வகையான வங்கிகளில் உள்ள கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கும் இந்த ஒரு வீடியோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பதையும் வெளிப்படுத்துகிறது. இறுதியாக தகுதியற்ற விண்ணப்பங்கள் நீக்கிவிட்டு உண்மையான பயனாளிகளே அரசு தீவிரப்படுத்த இந்த தொகுப்பு உங்களுக்கு உறுதியாக பயன்பெறும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான பயனாளிகளை பாதுகாக்கும் திட்டம். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் சுமை குறைப்பு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை, முறைகேடுகளை தருவித்தல், இதுதான் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் உண்மையானது. ஓகேங்களா. உச்ச வரம்பு 5 சவரன் அல்லது அதற்கு கீழ். உண்மையான ஏழை எளிய நடுத்தர மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எந்தெந்த வங்கிகளில் தள்ளுபடி பொருந்தும், யாருக்கு பொருந்தாது. மாநில அரசின் கீழ் இயங்கும் கூட்டுறவு வங்கிகள், கோஆப்டிவ் மட்டும்தான் தள்ளுபடி பொருந்தும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இதுக்கும் தள்ளுபடி பொருந்தும். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கும் தள்ளுபடி பொருந்தும். இப்படி 8 வங்கிகள். தனியார் நிதி நிறுவனங்கள், பொதுத்துறை வங்கிகள், அப்புறம் கூட்டுறவு அல்லாத பிற பொதுத்துறை வங்கிகளுக்கும் இந்த இது பொருந்தாது. அடிப்படை விதி, ஒரு குடும்பம் ஒரு தள்ளுபடி தான் உங்களால் கிடைக்கும். ஓகேங்களா. அதிகபட்சம் 5 சவரன். குடும்பத்திற்கு ஒரு கடன், ஒரு ரேஷன் கார்டு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்ப அட்டையை பயன்படுத்தி பல கடன்கள் 4 to 5 கடன்கள் பெறப்பட்ட அவை அனைத்தும் தகுதியற்றவை. தள்ளுபடி பெறுவதற்கான 4 கட்டாய தகுதிகள்னா மிக முக்கியமானது, அடகு வைக்கப்பட்ட நகை 5 சவரன் அதற்கு குறைவாக இருத்தல் வேண்டும். சரியான ஆவணங்கள், ஆதார் மற்றும் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு விவரங்கள் வங்கியில் முறையாக இணைக்கப்பட்டிருக்கணும். கடன் நோக்கல், கடன் விவசாயத்திற்காகவோ அல்லது அத்தியாவசிய வீட்டிற்கு தேவையாகவோ பெறப்பட்டிருக்கலாம். காலக்கெடு, அரசு அறிவித்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அதற்கு முன்பாக பெறப்பட்ட கடனாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏன் நிராகரிக்கப்படலாம் அப்படின்னா, தகுதி இழப்பிற்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. அரசு பணி, கவர்மெண்ட், மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. வருமான வரி, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. வணிக நோக்கத்தில் கேஸை வாங்கி விற்கிறவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. ஆவண முறைகேட்டில் பண்ணுறவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உங்கள் கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றத நீங்களே டேட்டாபேஸை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குடும்ப அட்டையில் 5 சவரனுக்குள் கடன் பெற்றிருந்தால் ஒரே ஒரு கடன் மட்டுமே செல்லுபடியாகும். மீதி கடன்கள் தள்ளுபடி நிராகரிக்க செய்யப்படும். ஒரு குடும்ப அட்டைகளை பயன்படுத்தி 4 அல்லது 5 கார்டுகள் வெவ்வேறு கடனுக்காக இருக்கலாம். 5 சவரனுக்கு இருந்தாலும் அவை பெற்ற கடன்கள் ஒட்டுமொத்தமாக தகுதியற்றதாக கணக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த தகுதி உள்ள கடன்கள், தகுதியற்ற கடன்கள் அப்படின்றத 2 வகையாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் முழுமையான பட்டியலை தமிழக அரசு தயார் செஞ்சுட்டு வருது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பட்டியல் வங்கி வாயிலாக இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். வதந்திகளை நம்ப வேண்டாம். நீங்கள் அடகு வைத்துள்ள கூட்டுறவு வங்கிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்துருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இருந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.